இடுகின்ற கட்டளை. செந்துறை வடக்கு ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகளை போல ஒரு சிறப்பான நிர்வாகிகளை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர்களுடைய உழைப்பு இந்த பகுதியில் அவருடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பானதாக இருக்குது. செந்துறை வடக்கு ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் மேடை அமைத்து தந்த அண்ணன் செல்வம் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த நமது கழகத்தினுடைய தம்பிமார்கள் மற்றும் சிறப்பானதொரு பாதுகாப்பு நல்கின்ற நமது காவல்துறை அமைச்சர் 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 போக்குவரத்தில் புதிய புரட்சி ஏற்படுத்திய அமைச்சர் அமைச்சர் சாசி சிவசங்கர். கழக தலைவர் அவர்களின் 72ஆம் ஆண்டு பிறந்தநாள். தேசிய சமத்துவத்தை தன் வாழ்நாள் முழுவதும் பேசிய தலைவனான தந்தை பெரியாரின் திராவிட சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு திராவிட மாடலை உருவாக்கி தற்போது தமிழ்நாட்டையே தலைநிமிர வைத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளராக பேசுவதில் பெருமை அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளராக பேசுவதில் பெருமை அடைகிறேன். என் பெயர் அசாருதீன். அதாவது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் வரலாற்று குறிப்பிடத்தக்க அரசு திட்டங்களை குறிப்பிடுமானால் அதில் கண்டிப்பாக நமது முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்திய மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் என்ற திட்டமும் கண்டிப்பாக இடம்பெறும். அப்படி அந்த வரலாறு அந்த திட்டத்தை நினைவு கூறும் போது நம் முதல்வரின் அவர்களின் பெயர்களுடன் சேர்த்து அந்த திட்டத்தின் துறையின் அமைச்சராக உள்ள நமது அரியலூர் மாவட்ட திமுக கழக செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான அண்ணன் சிவசங்கர் அவர்களின் பெயரையும் நினைவு கொள்ளும் அவர்களுக்கு வணக்கத்தை கூறி, மேலும் என்னை போன்ற இளம் பேச்சாளர்களுக்கு முன்மாதிரியாகவும் தேர்தல் பணிக்குழு செயலாளராகவும் உள்ள மரியாதைக்குரிய அண்ணன் திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்களுக்கும், மேலும் இந்த பொதுக்கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வரும் அரியலூர் மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர் வி எழில்மாறன் அண்ணன் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, அதைவிட முக்கியமாக
முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளான உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். அதாவது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் புகழ்ந்து நாம் கேட்டிருப்போம். அதே போல அந்த மாநிலத்தின் மக்கள் புகழ்ந்து கூட நாம் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை அயல் நாட்டில் உள்ள ஒரு பத்திரிகை புகழ்கிறது என்றால் அது நம் வெளியிட்ட கட்டுரையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்துள்ள முயற்சியை எளிதாக கருத முடியாது என்று புகழாரம் சூட்டியுள்ளார்கள். எதற்கான முயற்சி என்றால் தொகுதி மறுவரையறை என்ற ஒரு திட்டத்தின் மூலம் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமைகளை நசுக்கக்கூடிய விதமாக ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த திட்டத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தின் மூலம் கேரள அரசாங்கத்தையும் கர்நாடக அரசாங்கத்தையும் தெலுங்கானா அரசாங்கத்தையும் பஞ்சாப் அரசாங்கத்தையும் என உட்பட பல மாநிலங்களையும் அந்த குரலுக்கு வலுவாக சேர்த்ததால் சிங்கப்பூரில் உள்ள அந்த ஏடு கூட நமது மாநில முதல்வரை பார்த்து புகழ்ந்து வருகிறது. எதற்காக? அதாவது நாம் இப்படி கூட்டம் நடத்தி அந்த தொகுதி மறுவரை எதிர்க்கும் அளவிற்கு அது ஆபத்தான திட்டம். மொத்தம் 129 தொகுதிகள் மட்டுமே தென்னிந்தியாவில் உள்ளன. அதாவது இந்தியாவின் மொத்த பாராளுமன்ற தொகுதிகளில் 1/3 குறைவாகத்தான் தென்னிந்திய மாநிலங்களுடைய தொகுதிகளே உள்ளன. அதாவது பண்பாட்டிலும் சரி, மொழியிலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, வட இந்தியாவில் இருந்து மொத்தமும் வேறுபட்டு நிற்கணும் தமிழ்நாட்டை ஒருவர் ஆள வேண்டும் என்றால் அதற்கு வட இந்திய மாநிலத்தில் உள்ள தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலைதான் தற்போதே உள்ளது. இதுவே ஒரு ஆபத்தான நிலைதான். இந்த ஆபத்தான நிலையை மேலும் ஆபத்தாக்கும் பொருட்டு தொகுதி மறுவரையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு. அதாவது இறுதியாக 1971ஆம் ஆண்டு தொகுதி மறுவரை நடந்தபோது ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் மக்கள் வீதம் 543 தொகுதிகள் உருவாக்கப்பட்டது. அது ஏன் உருவாக்கப்பட்டது என்றால் இந்திய அரசியல் சாசன சட்டப்பிரிவு 81 படி இந்தியாவில் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 550 தாண்டக்கூடாது. தற்போது 71 இருந்ததை போல மக்கள் தொகை தற்போது இந்தியாவில் இல்லை. இந்தியாவின் மக்கள் தொகை அப்போது இருந்தோம் என்றால் குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாகவும் சரியாகவும் பின்பற்றிய தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 8 தொகுதிகளும், கேரளாவில் 8 தொகுதிகளும் மற்றும் கர்நாடகாவில் 2 தொகுதிகளும் என மொத்தம் 26 தொகுதிகள் தென்னிந்தியாவில் குறையும். அதே நேரத்தில் குடும்ப கட்டுப்பாட்டை சரியாக பின்பற்றாத மாநிலங்களான வட இந்திய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் 11 தொகுதிகளையும், பீகார் 10 தொகுதிகளையும், ராஜஸ்தான் 6 தொகுதிகளையும் மற்றும் மத்திய பிரதேசம் 4 தொகுதிகளையும் என பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என்பதால் தான் நம்முடைய முதல்வர் தலைவர் அவர்கள் அந்த தொகுதி மறுவரையை தீவிரமாக எதிர்த்து வருகிறார்கள். அவரை பின்பற்றி திமுக கழகமும் தமிழக மக்களும் அந்த தொகுதி மறுவரையை தீவிரமாக எதிர்த்துக் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எதற்காக அந்த தொகுதி மறுவரை சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் விதமாக, பழங்குடியினரை அச்சுறுத்தும் விதமாக, மாநில சுயாட்சி உரிமையை அச்சுறுத்தும் விதமாக தொடர்ந்து சட்டங்களையும் திட்டங்களில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற தொகுதி மறுவரை என்ற திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் நான் ஏன் இங்கு கூறுகிறேன் என்றால் திமுக கழகம் என்ற ஒரு கழகம் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்க முடியாது. அதனால்தான் இந்துக்களுக்காக என்றால் அந்த தைரியத்தையும் அந்த பாதுகாப்பு அரணையும் திமுக கழகம் இங்கே கொடுத்துள்ளது. அதாவது வட இந்தியாக்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இஸ்லாமியர்களின் வீடு பில்டோசரை கொண்டு தங்களின் பண்டிகைகளை சுதந்திரமாக கொண்டாட முடிவதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்துக்களின் பண்டிகைகள் நடக்கும் போது கூட இஸ்லாமியர்கள் தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் அந்த பண்டிகைகளில் கலந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அதுவும் முத்தமிழறிஞர் கலைஞரின் மகனான மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி. ஆனால் அதுவும் உண்மையல்ல. அது உண்மையல்ல என்பதற்கு இந்த இடமே உதாரணம். ஏனென்றால் இந்த கூட்டத்திலேயே பலர் திருநீறு பூசியும் விபூதி பூசியும் இந்த கூட்டத்தில் கலந்துள்ளார்கள். ஏனென்றால் திமுக மதத்தின் பெயரால் நடக்கும் அரசியலை மட்டும்தான் எதிர்க்குமே தவிர ஒருபோதும் மதங்களை எதிர்ப்பதில்லை. அதனால்தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவில்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்த போதிலும் அந்த கோவில்களை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்ததில்லை. வட இந்தியாவில் மசூதிகளின் அடியில் ஏதாவது சாமி சிலை உள்ளதா என்ற ஆராய்ச்சி தோண்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் தோண்டப்படவில்லை. மாறாக கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் அகழாய்வுகள் தோண்டப்பட்டு தமிழர்களின் தொன்மையும் பண்பாடும் பறைசாற்றப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அறநிலைத்துறை மூலம் பல கோவில்கள் புனரமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இவ்வாறு இந்துக்களுக்கான அரணாகவும் இந்துக்களுக்கான ஆட்சியாகவும் திமுக உள்ளது என்பதை நமது முதல்வர் அவர்களின் செயல்பாடுகளே நமக்கு வெளிக்கொண்டு காட்டுகிறது.
ஏன் இதை கூறுகிறேன் என்றால், வட இந்தியாவில், அதாவது யார் தங்களை இந்துக்களின் பாதுகாவலன் போல் பிம்பம் காட்டிக் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. வேலை வாய்ப்பில் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தொழில்துறையில் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஏனென்றால் இங்கு மாட்டை வைத்து அரசியல் செய்வதில்லை, மாறாக மதச்சார்பின்றி மனிதர்களின் நலனுக்காக மக்களின் நலனுக்காக உழைத்துக் கொண்டு வருகிறார் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த 4 ஆண்டுகளில் பல சாதனைகளை, பல திட்டங்களின் மூலம் பல சாதனைகளை அவர் செய்து கொண்டு வருகிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் சொல்லிதான் அந்த திட்டம் இங்கு தெரிய வேண்டும் என்பதல்ல. ஏனென்றால் இங்கு பல மகளிர்கள் இந்த மேடை முன்பு அமர்ந்துள்ளனர். அவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஒவ்வொரு மகளிர் பயணியும் அவர்களது மாதாந்திர செலவில் சுமார் ரூபாய் 888 சேமிக்கின்றனர் என்று ஆய்வு தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த மாபெரும் திட்டத்தின் மூலமாக கடந்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரை மட்டும் 570.86 கோடி பயண நடைகள் பயனீரால் கவனித்து சிறப்பாக சென்று செய்து கொண்டிருக்கும் அதற்கு பொறுப்பேற்றிருக்கும் அந்த அமைச்சர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் நம்ம அமைச்சர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்கள். இந்த சாதனை மட்டுமல்ல, போக்குவரத்தில் நமக்கு தெரிந்த சாதனை மட்டும்தான் இவை. நமக்கு தெரியாத பல சாதனைகளையும் போக்குவரத்து துறையில் நம்ம துறை மட்டுமே பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் யார் என்றால் நம்ம அமைச்சர் அவர்கள் தான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் செல்லக்கூடாது. நம்ம தந்தை பெரியார் அவர்கள் செயல்படுத்தி வருகிறது. ரூபாய் 4000 நெல்லை போன்ற மாவட்டங்களுக்கான ஆட்சியாக திகழ்கிறது நம் முதல்வரின் திமுக ஆட்சி. அதற்கு இங்குள்ள மகளிர் நீங்களே மிகப்பெரிய சாட்சி. கல்வி செல்வமே சிறந்த செல்வம் நோக்கில் இல்லம் தேடி கல்வி திட்டம், மதுரையில் 2 லட்சம் இடஒதுக்கீடு, மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிற்பி திட்டம், மாணவர்களுக்கு பொது அறிவை புகட்டும் கல்வி சுற்றுலா திட்டம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில பயிற்சி, குறிப்பாக மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ள மாணவர்களின் கனவிற்கு தடையாக உள்ள அந்த நீட் தேர்விற்கு எதிராக விலக்கு மசோதா செல்ல ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத மாநிலங்களுக்கு மத்தியில் 180 கோடி பயனாளிகளுக்கு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் போக்குவரத்தில் புரட்சி செய்த சாசி சிவசங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர், கழகத்தின் இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் அன்பு சகோதரர் அருண் அவர்களே, மற்றும் இங்கே தொகுதி பார்வையாளராக ஒன்றிய பார்வையாளராக இருக்கின்ற தம்பி சதீஷ் அவர்களே, அண்ணன் சிவபிரகாசம் உள்ளிட்ட பெரியவர்களே, தாய்மார்களே, கழகத்தின் முன்னோடிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கின்றேன். காரணம், நம்முடைய மாவட்டத்தில் அவர் பேசி மிக நீண்ட நாட்களாகிறது. எனவே அவருடைய பேச்சை கேட்பதற்காக நானும் என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடித்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவோம்னா அண்ணா தலைவர் தளபதி, அதற்கு பிறகு அவர் பிறந்த நாளுக்காக அண்ணா அறிவாலயத்தில் வந்து அவரை சந்திக்கின்ற நிகழ்ச்சி ஒன்றிய அரசு நம்மை நிறுத்தி இருக்கிறது. ஆனால் இது எது குறித்தும் கவலை செய்கிறார். இந்தியா உரிமை தொகை, வீட்டில் இருக்கிற பெண்கள் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்குகிறார். இந்த திட்டத்தை கொண்டு வந்தப்போ பல மாநிலங்களில் இதை நடைமுறைப்படுத்த முடியுமான்னு கேட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா மோடி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்னா நம்முடைய முதலமைச்சர் எத்தகைய திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறாருங்கிறது தான் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. இப்போ இவ்வளோ பெண்கள் வந்துருக்கீங்க, 1000 ரூபாய் பணம் வாங்குறவங்க எவ்வளோ பேர் கை தூங்க பார்ப்போம். எனவே இப்போ இங்கே வந்து அக்கௌண்ட்டில் வந்து விழுற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுக்குறார். இந்த முதலமைச்சருடைய ஆட்சியை கெடுக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு மோடி ஆட்சி துடித்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு போராட்டம் பண்ணோம். 100 நாள் வேலைக்கு நம்ம செஞ்ச வேலைக்கு ஒன்றிய அரசாங்கம் பணம் தரல, இதை நீ கொடு அப்படின்னு சொல்லி நம்ம போராடுகின்ற நிலைமை வந்துவிட்டது. இந்த திட்டம் ஏழை மக்கள் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது. அவர்களுக்கு ஒரு தினம் எங்கே போகுதுன்னு நீங்களாம் கணக்கு பார்க்கணும். மோடிக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறோம். அந்த ஜியோ சிம் கம்பெனி முதலாளி தான் ஏழை எளிய மக்களுக்கு வர வேண்டிய 100 நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடுக்கல. ஆனால் பெரிய முதலாளிக்கு பிள்ளைகள் ஆங்கிலத்தில் படிக்குது, இதை தாண்டி ஹிந்தியை படிக்கணும்னு இன்னைக்கு மோடி சொல்கிறார். அதை நம்ம முடியாதுன்னு சொன்னோங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்திற்கு நமக்கு வர வேண்டிய 2000 கோடியை தராமல் நிறுத்தி வச்சிருக்கார். இதெல்லாம் யார் பணம்? நம்ம வரி பணம். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டுறோம். ஒரு டீ குடித்தா வரி கட்டுறோம். டீயை நம்ம கடையில் குடிக்கல, வீட்டில் போட்டு குடித்தா வரி இருக்கா, பணத்தில் பங்கு தரணும். ஆனால் அதை தர அங்கே கொடுக்குற நிலைமை. இதையெல்லாம் எதிர்த்து இன்றைக்கு போராடுகிறோம்னா அதை எந்த விதத்தில் நம்மை வஞ்சிக்கலாம் தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் துடித்து கொண்டிருக்கிறது.
அதை எதிர்த்து இன்றைக்கு இந்தியாவிலே குரல் கொடுக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதல்வர் தான் இருக்கிறார். மோடி அரசாங்கத்தை எதிர்த்து சமீபத்தில் ஒரு கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் போட்டபோது பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவுடைய முதலமைச்சர் வந்தார், பெங்களூரை தலைநகராக இருக்கிற கர்நாடகா முதலமைச்சர் வந்தார், தெலுங்கானா முதலமைச்சர் வந்தார், டெல்லிக்கு தலைமை வந்திருக்கிறது. எனவே இந்த முதலமைச்சராக செயல்படுகின்ற நேரத்தில் அவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த பிறந்தநாள் கொண்டாடுகின்றோம். எனவே நம்முடைய முதலமைச்சருக்கு தொடர்ந்து நீங்கள் எல்லாம் ஆதரவு வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றவங்களுக்கு நன்றியை தெரிவித்து நம்முடைய அன்பார்ந்த ஆற்றல் மிக்க செயலாளர், மாவட்டக் கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர், என்னுடைய அருமை சகோதரர் மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற எனக்கு முன்னாள் உரை புயல் மனமும் போர்க்குணமும் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழக பாசறையின் காளையர்களே, நண்பர்களே, தோழர்களே, கழகத் தலைவர், நம் கண்மணி தலைவர் மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நானும் நம்முடைய திருவுருவ படத்தை பார்த்தேன். கடந்த கால நினைவுகள் என் நெஞ்சில் அலையடிக்க ஆரம்பித்தது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நானும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் அவர் பெற்ற பிள்ளை ஆற்றல் மிக்க செயலாளராக தலை இங்கே தந்தார். ஒரு மரபு, ஒரு மகிழ்ச்சி, அந்த இனத்தையும் தான் பேசும் மொழியையும் தான் ஒரு நாடே கொண்டாடுகிறது. அந்த வகையில் நம்முடைய இந்த மேடையில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். கலகலப்பான மக்கள், மகிழ்ச்சியான தாய்மார்கள், ஆர்வ துடிப்போடு வந்திருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள், இப்படி ஒரு சூழலை பார்க்கிற பொழுது தேர்தல் வேளையை பார்த்து நான் எதிர்பார்க்காத அளவிற்கு இங்கே இருக்கிறவர்களில் ஒரு 90% பெண்கள் 5 விரலை காட்டி கையை உயர்த்தினார்கள். 5 விரலை காட்டி கையை உயர்த்திய பொழுது நான் நினைத்தேன், வானத்தில் உதிக்கும் உதயசூரியன் மண்ணிலே இருந்து உதிக்கிறதே, இது என்ன கொண்டாடுகிறோம். மார்ச் 1 அவர் பர்த்டே. மார்ச் மாதம் 1ஆம் தேதி அவரை பெற்றெடுக்க காலம் ஏன் தீர்மானித்தது என்று நான் நினைத்த பொழுது நினைத்தேன், மார்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள். திராவிட இயக்கத்தையும் வழிநடத்தி செல்ல போகிறவன் நீதான் என்பதை காலம் சொல்லுவதைப் போலத்தான் அவரை மார்ச் 1ஆம் தேதி பெற்றெடுத்தது. அத்தா உனக்காலாய் இனியல்லேன் எனலாமே என்று அப்பர் தேவாரம் பாடினார். தலைவா, முதல்வா, தளபதியே, உனக்காலாய் இனியல்லேன் எனலாமை என்று அமைச்சர் அவர்களை காலமும் கலைஞரும் சேர்ந்து கொடுத்த நன்கொடை. அந்த நன்கொடை தான் இன்றைக்கு இந்த நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக நான் கூர்ந்து கவனித்து வருகிறேன். நல்ல எழுத்தாளர், அமைச்சர் பதவி அவர் எழுதுவதற்கான வாய்ப்பை, நேரத்தை குறைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அற்புதமான கட்டுரை எழுத்தாளர். பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அலங்காரம் இல்லாமல் உண்மையை, நிஜத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். ஒரு ஓடுகிற நதியைப் போலவும், உழவுகிற தென்றலைப் போலவும், சுற்றுகிற பூமியைப் போலவும் ஓடிக்கொண்டும் உழவிக்கொண்டும் சுற்றி கொண்டும் ஆட்சி பணியும் கட்சி பணியும் ஆற்றுகிறவர் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர். அவருடைய தந்தை தலைவர் கலைஞர் அவர்கள் நேற்றைக்கு முதலமைச்சர். ஒரு முதலமைச்சருக்கு மகனாக பிறந்ததால் இவர் முதலமைச்சர் ஆனார். ஒரு தலைவனுக்கு மகனாக பிறந்ததால் இவர் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர், 26 வயதில் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், 30 வயதில் கழகத்தின் இளைஞரணி செயலாளர், 55 வயதில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், 64 வயதில்
கழகத்தின் செயல் தலைவர், 68 வயதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அங்குலம் அங்குலமாக வளர்ந்தார். இவர் ஒன்றும் கோபாலபுரத்தில் முதல் முறையாக இவர் சிறைக்கு போகிறார் என்று ஒரு வெளியில் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் தலைமை ஏற்று முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்து அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் முதல் முறையாக சிறைக்கு வயது 53. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 1900 சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்ட பொழுது மூதறிஞர் ராஜாஜிக்கு வயது 52. பெருந்தலைவர் காமராஜர் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது 27. அண்ணா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு 28. சிறைக்கு அழைத்து வருகிறார்கள் போலீஸ்காரர்கள். நீதிமன்றத்தின் வாசலில் பத்திரிகையாளர்கள் அண்ணாவை பார்த்து கேட்டார்கள், உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் முதல் முறையாக சிறைச்சாலைக்கு போகிறீர்கள், உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது கொண்டே சொன்னார். புதிதாக திருமணமான பெண் மருத்துவரிடம் கையை காட்டிய பொழுது கையை பிடித்து பார்த்த டாக்டர், உனக்கு 4 மாதம் என்று சொன்னால் அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அந்த மகிழ்ச்சியை 4 மாத சிறை தண்டனையில் நான் பெறுகிறேன் என்று அண்ணா அவர்கள் முதன்முறையாக சிறைக்கு போகிற பொழுது சொன்னார். 4 மாதம் சிறை தண்டனை பெற்று சென்றார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 9, நான் இங்கே சொல்லுகிறேன், முதல் முறை வெறும் 23 வயதில், அதுவும் திருமணமான 5 மாதத்தில், கட்டிலறையில் காவியை சுவை காண வேண்டிய பருவத்தில் கணக்கு போட்டு அணுகாதே, நீ எங்கள் திராவிட மாடல் அரசை மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தை மட்டுமல்ல, எங்கள் தலைவரையும் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீ உணர்ந்தாக வேண்டும். இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய அமைச்சர் சொன்னார், ஆனால் இத்தனை கொடுமைகளுக்கு மத்தியில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர். நிதி பற்றாக்குறை அல்லது மணிமேகலை என்றும் எங்கள் அமைச்சரவையில் மந்திரியாகவா இருக்கிறார். ஆனாலும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் வச்சிருப்பாரு, மகன் பேரில் ஒரு 10 ஏக்கர் வச்சிருப்பாரு, பேரம்பேத்தி பேர்களில் கொஞ்சம் எழுதி வச்சிருப்பாரு, சின்ன வீடு இருந்தால் அதுக்கு கொஞ்சம் எழுதி வச்சிருப்பாரு, எல்லாரு பேர்லையும் கடன் வாங்கியிருப்பார் தனித்தனியா. எல்லாரு கடனையும் அரசாங்கம் கலைச்சு அந்த நிலப்பரவை வாழ வைக்க முடியுமா? முடியாது. பின்பு ஏன் 5 பவுன் இன்னும் ஒரு வரையறை செஞ்சீங்க இன்னும் கேட்டா, வெறும் 5 பவுன் நகையை வச்சுக்கிட்டு அதை கூட போட வக்கு இல்லாமல் பேங்க்கில் அடமானம் வச்சுட்டு இருக்கிறவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏழைகள். அந்த ஏழைகளுக்கு உதவணுன்றதுக்காகத்தான் 5 பவுனுக்கு குறைவாக இருந்த நகையெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்தோம். நாங்கள் இருக்க தாய்மார்களை பூரா பார்க்குறேன், கழுத்தில் செயின் போட்டிருக்கீங்க, மூக்குத்தி அணிகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்து பெண்களும் இல்லை. வச்சோம், கையில் வளைந்து இருப்பதால் அது வளையல். பதிக்கம் இன்னும் ஏன் பேர் வச்சோம், மார்பு. என்னங்க என்னாரு இல்லை, இந்த நகைக்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டது சரி, திருமண நாளில் அவங்க கால் விரலில் மிஞ்சி போடுறாங்களே, அதுக்கு ஏன் மிஞ்சின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். பட்டுன்னு சொன்னார் பாருங்க, அது ஒன்றும் இல்லைங்க, வாக்கப்பட்டு போகிற இடத்துல போட்டுக்கு போகிற நகையை பூரா புரிசி முடிங்கிக்கிட்டாலும் மிஞ்சி இருப்பது மிஞ்சி, அதனால தான் அதுக்கு பேர் மிஞ்சின்னாரு. இதை ஏன் சொல்கிறேன்னா, அதனால தான் ஏழைகள் நகைகளை இந்த அரசாங்கம் திருப்பி கொடுத்துருக்கிறது. காலையில் மாணவர்களுக்கு 34,987 பேருக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் 34,987 பள்ளிக்கூடங்களில் 20,73,536 மாணவர்களுக்கு காலையில் நாங்கள் உணவு கொடுக்குறோம். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சோம்னா ஒரு 500 பேருக்கு சாப்பாடு வர்றதுக்கு என்ன பாடுபடுறோம். அந்த சாப்பாட்டை ஒரு 500 பேருக்கு சமைச்சு போடுறதுக்கே நம்ம பெரும்பாடுபடுறோம். ஆனால் இந்த அரசு தினசரி காலையில் 20,73,536 மாணவர்களுக்கு காலை உணவு போட்டு தான் வகுப்பிலேயே உட்கார வைக்குது எங்கள் அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம். எனக்கு நினைவுக்கு வந்துச்சு, அண்ணா சொன்னார். ஆக இப்படி பல இன்னல்களுக்கு மத்தியிலும் நாங்கள் இதை வேலையை செய்கிறோம்.
மாதம் அந்த உங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாள் ஆக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் கோரிக்கை வச்சார். 150 நாள் ஆக்கணும்னு கேட்கல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5 மாசமா சம்பளம் தரல. எப்படிங்க 5 மாசம் ஏழை தாய்மார்கள் வேலை செஞ்ச கூலியை கேட்குறாங்க மோடி அரசாங்கத்துக்கிட்ட, கொடுக்க மாட்டேன்றாரு. நம்ம ஒரு பண்ணையில் வேலைக்கு போனால் அன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்புகிறான் வேலை செஞ்சதுனால. ஆனால் 5 மாதம் காடு மேடு குளமெல்லாம் போய் வேலை செஞ்சுருக்காங்க, கடை வாங்கியிருக்கோம்ன்றாங்க, கந்து வெட்டிக்கு பணம் கட்ட முடியலைன்றாங்க, சீட்டு போட்டிருக்கோம்ன்றாங்க, ஆனால் ரூபாயை தர மாட்டேன்றான். நம்ம ஒன்றும் ஓசி கேட்கல, எங்கள் செஞ்ச வேலைக்கு கூலியை கொடுங்கன்னு முகமது நபி அன்னைக்கு சொன்னார். உழைப்பவனுடைய வியர்வை உணர்வதற்கு முன்னால் அவன் ஊதியத்தை கொடுத்து விட வேண்டும்னார். வேலைக்கு போய் வேலை செய்யறனுடைய வியர்வை இருக்குல்ல, அது உழந்து போகிறதுக்கு முன்னால் அவன் பணத்தை கொடுத்துடணும், அவன் சம்பளத்தை கொடுத்துடணும்ன்றார். ஆனால் ஏழை பெண்கள் கிராமப்புறத்தில் வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த வேலைக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு போன பெண்கள் பணம் 4052 கோடி ரூபாய் தர மறுக்கிறது மோடி அரசாங்கம். செய்யலாமா? சரிதானா? அதுவும் ஒரு நாட்டினுடைய ஏழை குடிமக்களுக்கு, தாய்மார்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு, தினமும் உழைத்தால்தான் சோறு என்ற நிலையிலே இருக்கிறவர்களுக்கு பணம் கொடுக்க மறுத்தால் என்ன அர்த்தம்? மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் கல்விக்கான பணம் 2152 கோடி ரூபாயை நாங்கள் தருவோம் என்கிறது மோடி அரசாங்கம். பணத்தை கேட்டால் நாகரிகம் இல்லாதவர்கள் தமிழர்கள் என்கிறார்கள். பைத்தியக்கார பயல்லாம் தமிழனுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்க வந்துட்டான். நமக்கு நாகரிகம் தெரியாதான். வாழ்க்கையவே அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு 2ஆ பிரிச்சுக்கிட்டு வாழ்ந்த ஒரு இனம் தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே உலகத்திலேயே தமிழை மட்டும்தான். தான் வாழுகிற மண்ணுக்கு இலக்கணம் வகுத்தான். 5 பிரிவுகளாக நிலத்தையே பகுந்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இந்த 5 வகை நிலங்களுக்கும் இலக்கணம் வகுத்தான். இறை 1, இனம் 2, தமிழ் 3, திசை 4, புலம் நிலம் 5, சுவை 6, சுரம் 7, திக்கு 8, ரசம் 9 இன்னும் பிரிச்சுக்கிட்டு வாழ்ந்த நாகரிகமான சமூகம் நம்ம சமூகம். நம்மளை பார்த்து தர்மேந்திர பிரதான் என்கிற ஒரு வடநாட்டு மந்திரி தமிழர்களுக்கு நாகரிகம் தெரியலன்றாங்க. நாங்கள் கிராமத்து மக்கள் இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். தமிழன் மாதிரி நாகரிகமானவை இன்னொருத்தனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு எங்கள் செல்லம்பட்டி பஞ்சாயத்தை பற்றி ஒரு கதை உண்டு. உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க செல்லம்பட்டி, அந்த செல்லம்பட்டி பஞ்சாயத்து தான் 8 நாட்டிலையும் பெரிய பஞ்சாயத்து பண்ணுற இடம். பஞ்சாயத்துக்கு தான் போவாங்களே தவிர கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. கிராமத்தில் இன்றைக்கும் சில பேர் அப்படி இருக்காங்க, ஊரில் பேசி முடிச்சுக்கிடுவாங்க. அப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்து பண்ணுறவன் வெத்தலை போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வெத்தலைக்கு தடவின சுண்ணாம்பு அவன் கீழு தொட்டில் ஒட்டிக்கிருச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் அதை பார்க்குற, இவனுக்கு தெரியலை சுண்ணாம்பு ஒட்டி இருக்கிறதுன்னு. ஏப்பா வாயில் இருக்க சுண்ணாம்பை தொடச்சிக்கப்பா என்று சொல்லலாம். ஆனால் 4 பேர் உட்காந்துருக்க இடத்துல அப்படி சொல்கிறது ஒரு அவமரியாதைன்னு நினைக்கிறான். அது பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லை, அது அன்பார்லிமெண்ட் இன்னும் பஞ்சாயத்தில் நினைக்கிறான். வாயில் சுண்ணாம்பு ஒட்டிருக்கு தொடச்சிக்கன்னு சொல்கிறத. அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, நாகரிகமாக வெத்தலை போட்டிருக்கான், வாய் செவந்திருக்கு, சுண்ணாம்பு ஒட்டியிருக்கு. இவன் சொன்னான், ஏப்பா மாயே செவ்வாயில் வெள்ளி விழுந்திருக்கப்பான்னா. சிவந்த வாயில் சுண்ணாம்பு ஒட்டினதை செவ்வாயில் வெள்ளி விழுந்திருக்கப்பான்னா. அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் மேல் வீட்டிலா கீழ் வீட்டிலான்னா. மேல் உதட்டிலா கீழ் உதட்டிலான்றத அவன் மேல் வீட்டிலா கீழ் வீட்டிலான்னா. இவன் சொன்னான் கீழ் வீட்டிலப்பான்னா. அவன் அப்படியே துண்டு எடுத்து தொடச்சிக்கிட்டான். இவ்வளவு நாகரிகமாக கிராமத்தில் மரத்தடியில் உட்காந்து பேசுகிற தமிழ் சாதிய நாகரிகம் இல்லாதவன் இவன் சொல்கிறான். நான் எம்பியாக இருந்தேன், எனக்கு தெரியும். அவங்க அப்பா சிவசுப்ரமணியன் எனக்கு தெரியும். நல்லா உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கு இருப்பான், பொத்தலை போட்டுக்கே இருப்பான். நம்ம காலடியிலே எச்சி துப்பிக்கே இருப்பாங்க. ஆமாங்க, காலடியிலே எச்சி துப்புவான். எச்சி துப்புறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இந்த கோழி பண்டிகை முடிஞ்சு ஏன் தெரியுமா குளிக்கிறாங்க? அவங்க குளிக்கவே மாட்டான்.
பனிகாலத்தை காரணமாக வச்சு குளிக்கவே மாட்டான். அப்புறம் அவனை குளிக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னா, அவன் உடம்புல சாயத்தை கடலை பூசி விட்டு அவன் குளிச்சு தானே ஆகணும். அவன் குளிக்கட்டும்ன்றதுக்காகவே ஒரு விழா நடத்துகிற ஜாதிக்காரன் வடநாட்டுக்காரன் அவன் தமிழனை பார்த்து நாகரிகம் இல்லாதவன் இன்னும் சொன்னான்னா, ஆட்சியில் இருக்கும்ன்ற திமிரு, ஆட்சி நம்மிடம் இருக்கிறதுன்ற அகம்பாவம், ஆணவம், மோடிஜி நினைத்தா எல்லாம் நடக்கும் என்ற நினைப்பு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாங்கள் ஒரு காலத்தில் இந்தியை இனித்த பொழுது தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்தது. இன்றைக்கு கேரளம் எதிர்க்கிறது. கிளைக்கழக செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள். அரியலூர் மாவட்ட திமுக செந்துறை வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் திராவிட மாடல் முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொடுத்த ஒன்றிய கழக துணை செயலாளர் வி ஆறுமுகம் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றிய தேர்தல் பணிக்குழு செயலாளர் கம்பம் செல்வேந்திரன் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு சாசி சிவசங்கர் அவர்களுக்கும், கழக இளம் பேச்சாளர் அசாருதீன் அவர்களுக்கும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுமதி கருணாநிதி அவர்களுக்கும், சட்டமன்ற தொகுதி மேற்பாளர் அருண் அவர்களுக்கும், மாவட்ட கழக பார்வையாளர் சதீஷ் அவர்களுக்கும், மாவட்ட அணி பொறுப்பாளர்கள் மா சிவப்பிரகாசம், சின்னத்தம்பி, PR பாண்டியன், விஸ்வநாதன், பாண்டியன் மற்றும் ஒன்றிய அணி பொறுப்பாளர்கள் ராஜவேல், வித்யா பிச்சப்பிள்ளை, கடலரசு, சக்தி, சுகன்யா அவர்களுக்கும், இருளாக்குறிச்சி முதியோர் இல்லத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் வழங்குவார்கள்.